கோவை பேருந்து நிலையத்தில் அரசு பேருந்து ஓட்டுநருடன் மதுபோதையில் இளைஞர்கள் தகராறில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் மதுபோதையில் இருந்த நிலையத்திற்குள் அதிவேகமாக காரில் வந்த இளைஞர்களை தட்டி கேட்டதால் ஆத்திரம் அடைந்துள்ளனர். இந்த தாக்குதலில் காயமடைந்த அரசு பேருந்து ஓட்டுநர் மகேந்திரன் தற்போது மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இரவு 1 மணியளவில் நடந்த இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் தற்பொழுது தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். அரசு பேருந்து ஓட்டுநரை இளைஞர்கள் தகராறு செய்துள்ளனர். கோவை பேருந்து நிலையத்தில் அரசு பேருந்து ஓட்டுநருடன் மது போதையில் இளைஞர்கள் தகராறில் ஈடுபட்டு வந்துள்ளனர். மேலும் மது போதையில் இருந்த பேருந்து நிலையத்திற்குள் அதிவேகமாக காரில் வந்த இளைஞர்களை தட்டி கேட்டதால் இளைஞர்கள் ஆத்திரமடைந்துள்ளனர். மேலும் இந்த தாக்குதலில் காயமடைந்த அரசு பேருந்து ஓட்டுநர் மகேந்திரன் தற்பொழுது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இரவு 1 மணியளவில் நடந்த இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் தற்பொழுது தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கோவை பேருந்து நிலையத்தில் அரசு பேருந்து ஓட்டுநருடன் மது போதையில் இளைஞர்கள் தகராறில் ஈடுபட்ட சம்பவம் குறித்து கூடுதல் விவரங்களை பகிர்வதற்காக செய்தியாளர் ஞானசேகரன் தற்பொழுது இணைப்பில் உள்ளார். வணக்கம் ஞானசேகரன், இது குறித்த விவரங்களை பகிரலாம். வணக்கம் அஸ்வினி. கோவை அரசு பேருந்து நேற்று இரவு சேலத்திலிருந்து கோவை வந்துள்ளது. கோவையிலிருந்து எர்ணாகுளம் கிளம்புவதற்காக தயார் நிலையில் இருந்தது. சுமார் 1 மணி அளவில் பயணிகளை ஏற்றிக் கொண்டிருந்த போது டயரை தட்டி பார்ப்பதற்காக பேருந்தின் பின்புறம் இறங்கியதாக கூறப்படுகிறது. அப்பொழுது மகேந்திரா தார் வாகனத்தில் இயக்கிக் கொண்டு இளைஞர்கள் 4 பேர் பேருந்து நிலையத்திற்கு அருகே வந்ததாகவும் பேருந்து நிற்கக்கூடிய இடத்தில் அருகில் வாகனத்தை நிறுத்தியதாகவும் மேலும் பேருந்து நிலையத்தில் அதிவேகமாக தாரை இயக்கியதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் ஓட்டுநர் மகேந்திரன் அவர்களை பார்த்ததும் கேள்வி எழுப்பியதாக கடும் வாக்குவாதம் நடந்துள்ளது. இதில் காரில் வந்த 4 பேர் மற்றும் ஒரு பெண் உட்பட டிரைவரை தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் அருகில் இருக்கக்கூடியவர் பொதுமக்கள் 4 தாக்கியதாக தகவல் வெளியாகியுள்ளது. காரை ஓட்டி வந்த நபர்கள் மது போதையில் இருந்ததாகவும் எதற்காக பேருந்து நிலையம் வந்தனர் என்பது குறித்து காவல்துறையினர் தற்போது விசாரணை நடைபெற்று வருகின்றனர். அஸ்வினி, விரிவான தகவலுக்கு நன்றி ஞானசேகரன்.